நன்றியில் செல்வம் ஈட்டம் இவரி இசைவேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை. குறளெனும் பொதுமறை திருவள்ளுவர் எனும் பெருநாவலர். விளக்கம்: பொருள் ஈட்டுவது ஒன்றிலேயே குறியாக இருந்து பிறர்க்கு கொடுத்து புகழ் பெறுவதையும் விரும்பாத அத்தகைய மனிதன் வாழ்வது என்பது இந்த பூமிக்கு பெரும் சுமையே ஆகும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் புகழும் பூமியும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் நன்றியில் செல்வம் பற்றி ஒரு காட்சியுடன் விளக்கமாக விளக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். என்கிட்ட சேஞ்ச் இல்லை, ஒரு 20 மட்டும் கொடுத்துருந்தா. அக்கா என்னங்க காசு? அண்ணே, அந்த வடபழனி கஸ்டமர் இப்போதான் கால் பண்ணாங்க. வந்து அவங்க சேருக்கு ஹைட்ராலிக் மாற்றி சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி, போய் மாத்திட்டு வந்துடுறா. சரிண்ணே. அந்த கடை பைக்கில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோலுக்கு காசு எவ்வளோ? 100 ரூபாய்க்கு தானே போடுவேன். சரி, நீ போட்டுக்க, நான் அப்புறமா தரேன். சரிண்ணே. சரி. யோகா, கொஞ்சம் இங்க வா. அண்ணே, என் பைக்ல ஏர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அச்சு வந்துறியா? நான் கொஞ்சம் வெளியே போறேன்னா அதான். சரிண்ணே. ஆனாங்க காத்தடிக்கிறதுக்கு காசு கேட்பாங்களேண்ணே. இன்னும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கேட்பா. நீ அச்சு வந்து நான் தரேன். அண்ணே, உங்ககிட்ட காசு இல்லையாண்ணே? என்னப்பா கேட்ட? இல்லைண்ணே, அன்னைக்கு டீ கடையில் காசு கொடுக்க சொன்னீங்க. அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போகிறதுக்கும் என்ன தான் காசு கொடுக்க சொன்னீங்க. இப்போ இதுக்கும் கொடுக்க சொல்கிறீங்களே, அதான் கேட்டேன். இல்லை, புரியல. மாதம் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிற உங்ககிட்டயே காசு இல்லை, ஆனால் வெறும் 15,000 சம்பாதிக்கிற என்கிட்ட காசு இருக்குன்னு நினச்சி கொடுக்க சொல்கிறீங்களே, அதான் யோசித்தேன். தரம் தானே நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கடைசியில் ஞாபகமே இருந்தாலும் அப்படி தராமையே விட்டுறீங்களேண்ணே. அதுதானே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.